வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். வினாத்தாள் கசிவிற்கு கண்டனம். இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம். இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடிய நபர் கைது. 9 இருசக்கர வாகனங்கள் மீட்பு. பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசி வாங்கிய 2 கைது. ஊசி மருந்துகள், சிரஞ்சுகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடிய நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 9 திருட்டு வாகனங்களை மீட்டனர். புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து கிழக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி உத்தரவின் பேரில் பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான காவல்துறையினர் அண்ணா சாலை 45 அடி சாலை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர் சென்னை கோடம்பாக்கம் சுப்ராயன் நகரை சேர்ந்த ராமுலு மகன் ரமணா என்கிற பாபு என்பதும் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் தெரியவந்தது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்பிளெண்டர் வகை இருசக்கர வாகனங்களையே குறிவைத்து பல்வேறு இடங்களில் திருடி இருந்தது அம்பலமானது. இதையடுத்து அவரது தகவலின் பேரில் 9 திருட்டு ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஒரே நிறுவனத்தின் ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனங்களை மட்டுமே குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட ஆசாமியை துல்லியமான வாகன சோதனையின் மூலம் கைது செய்து 9 திருட்டு வாகனங்களை மீட்ட பெரிய கடை காவல்துறையினரின் நடவடிக்கை பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசியை வாங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கருவடிக்குப்பம் இடையன்சாவடி ரோட்டில் காவல்துறையினர் நேற்று இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் காவல்துறையினரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். உடனே அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாவடியை சேர்ந்த 28 வயதான சசிகுமார், லாஸ்பேட் சாந்தி நகரை சேர்ந்த 23 வயதான நரேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்த போது மெபென்டெர்மைன் சல்பேட் ஊசி மருந்துகள் டெர்மிவா 10 மில்லிலிட்டர் குப்பிகளில் 6 காலி சிரஞ்சுகள் 1 மில்லிலிட்டர் 5 சிரஞ்சுகள் 2.5 மில்லிலிட்டர் 2 ஆகியவை வைத்திருந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் அவர்களிடம் விசாரித்த போது மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசியை வாங்கி பயன்படுத்தி வந்தது, மேலும் இதனை மற்ற நபர்களுக்கும் விற்பனை செய்ய வந்ததாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த மெபென்டெர்மைன் சல்பேட் ஊசி மருந்துகள், காலி சிரஞ்சுகள், இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். வினாத்தாள் கசிவிற்கு எதிராக இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்களின் குரல் என்று விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்களின் குரல் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி புதுச்சேரி கலவை சுப்ராய செட்டி வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வலுவான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், வினாத்தாள் கசிவு விவகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், பிசிசி பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிசிசி செயலாளர் ராஜாராம், லோகையன், மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் சிவா, துணைத் தலைவர் சூர்யா, பொதுச் செயலாளர் உத்தரகுமார், செயலாளர் சுதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்டு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார்.
புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. ஜிஎன் பாளையம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாகூர் தொகுதிக்குழு சார்பில் தாசில்தார் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். மாநில குழு கண்ணன், தசரதா, ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய துணைத் தலைவர் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் தொகுதி முழுவதும் உள்ள கிராமங்களில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும், எதிர்வரும் மழை காலத்தில் கொசுக்களால் ஏற்படும் டெங்கு, மலேரியா தொற்றுநோய் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடிக்க வேண்டும், பாகூர் தொகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு மின்தகன மேடை அமைத்துக் கொடுக்க வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கை கொண்ட நலவழி கூடமாக மாற்றித்தர வேண்டும், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பழைய பெயரிலேயே தொடர வேண்டும், சேலியமேட்டில் அமைந்துள்ள சுங்க கட்டண சாவடியை அப்புறப்படுத்த வேண்டும், புறவழிச்சாலையில் பின்னாச்சிக்குப்பம் செல்லும் பாதைக்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தர கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள், பாகூர் தொகுதி நிர்வாகிகள் ராஜா, கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், ஆதிமூலம், நாராயணன், கங்காதரன், உதயகுமார், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈகைக்குளம் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற நோக்கத்தின் கீழ் புதுச்சேரி எலைட்ஸ் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் விழா ஒருங்கிணைக்கப்பட்டது. புதுச்சேரி எலைட்ஸ் ரோட்டரி சங்கத்தின் 2026-2027 ரோட்டரி ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா அண்மையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு ஈகைக்குளம் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற உன்னத நோக்கத்தின் கீழ் இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டது. இவ்விழாவில் முந்தைய ஆண்டு நிர்வாகிகள் தங்களின் பொறுப்புகளை புதிய நிர்வாகிகளிடம் முறைப்படி ஒப்படைத்தனர். கடந்த ஆண்டின் தலைவர் ரோட்டேரியன் சரவணன் அவர்களிடமிருந்து புதிய தலைவராக ரோட்டேரியன் சத்யநாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதேபோல் கடந்த ஆண்டின் செயலாளர் ரோட்டேரியன் செந்தில்குமார் அவர்களிடமிருந்து புதிய செயலாளராக ரோட்டேரியன் டாக்டர் பார்த்திபன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் டாக்டர் செங்குட்டுவன் கலந்து கொண்டு சுயநலமற்ற சமுதாய பணி மற்றும் சர்வதேச நட்புறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். உதவி ஆளுநர் ரோட்டேரியன் பாலமுரளி அவர்கள் புதிய தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து புதிய நிர்வாகிகளின் பொறுப்பேற்பு நிகழ்வுகளை வழிநடத்தினார். விழாவின் சிறப்பம்சமாக நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளையும் இளையோர் திறமைகளையும் போற்றும் வகையில் அமைந்த பரதநாட்டியம், சிலம்பாட்டம் மற்றும் யோகாசனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இவ்விழா முழுவதையும் நெறியாளர்கள் குணசேகரன் மற்றும் ரொட்டேரியன் சுந்தரவரதன் ஆகியோர் மிக நேர்த்தியாகவும் விறுவிறுப்பாகவும் வழிநடத்தினர். புதிய நிர்வாகிகளின் பதவிக்காலம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் உள்ளூர் மேம்பாட்டிற்கான பல்வேறு முக்கிய சமுதாய நலத்திட்டங்கள் இவ்விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டன. புதிய செயலாளர் ரொட்டேரியன் டாக்டர் பார்த்திபன் நன்றி உரையுடன் விழா நிறைவு பெற்றது. இதில் சங்க உறுப்பினர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பிற ரோட்டரி சங்கங்களை சேர்ந்த ரொட்டேரியன்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாக குழுவினர் ஈகைக்குளம் என்ற தாரக மந்திரத்தின் கீழ் நிலையான சமுதாய நலப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட போவதாக தங்களின் மனமார்ந்த நன்றியையும் உறுதியையும் தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி அமைச்சரவை அமைப்பதில் நீடிக்கும் தாமதத்திற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்து வானதி சீனிவாசனும் முதலமைச்சரே பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அவர், அதன் விளைவாக புதுச்சேரியிலும் ஆட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
அதிகார போட்டி காரணமாக முக்கிய அரசு திட்டங்கள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற மக்களை பாதிக்கும் வகையில் பிபிஜி ராம்ஜி திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் மாநிலத்தில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சனைகள் நீடித்து வருவதாகவும் கூறினார். மேலும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதது அரசின் செயல்பாடற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக சலீம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நோ கேஸ் நோ காஸ்ட் என்ற ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய அவர் ஜூலை 6 முதல் 16ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பேரணி நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்பொழுது இந்தியா கூட்டணி இல்லை என்றும் தாவேகா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். நாட்டிலேயே அரிச்சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அரிய கோவில் புதுச்சேரியில் உள்ள நிலையில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கருவடிக்குப்பம் பிருந்தாவன் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்திரமதி தாயார் உடனுரை, ஸ்ரீ அரிச்சந்திர சுவாமி, காசி விசாலாட்சி உடனுரை, காசி விஸ்வநாதர் ஆலய முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நேற்று தொடங்கி நாளை வரை நடைபெறுகிறது. நாட்டிலேயே அரிச்சந்திரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் புதுச்சேரியில் தான் அமைந்துள்ளது என்பது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும். இதனை முன்னிட்டு 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் யாகசாலை பூஜைகள், சிறப்பு ஹோமங்கள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர். வில்லியனூர் தொகுதியில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தற்காலிக சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கான முதல் தவணை நிதியாக தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது சொந்த வீட்டு கனவை விரைவில் நனவாக்கி வீடு கட்டும் பணிகளை விரைந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் செந்தில்நாதன், இளநிலை பொறியாளர் சிவா, களப்பணியாளர் இளங்கோ, வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். உடற்பயிற்சி மையத்தை நியமன முறையில் ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மனு அளித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளவருமான பிரகாஷ்குமார் கருவடிக்குப்பம் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி மையம் மற்றும் உள் விளையாட்டு ஷட்டில் அரங்கை நியமன முறையில் ஒதுக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதை தடுத்து வெளிப்படையான மின் ஏலம் மூலம் மட்டுமே ஒதுக்க நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். மனுவில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பொது சொத்து பல மாதங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே இருப்பதாகவும் நகராட்சி பொறியியல் பிரிவு மின் ஏலம் நடத்த வருவாய்த்துறைக்கு ஒப்படைத்த நிலையிலும் இதுவரை ஏலம் நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மையத்தை நியமன முறையில் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு வழங்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இது வெளிப்படைத்தன்மை, நல்லாட்சி மற்றும் சமநீதிக்கு எதிரானது என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். உடனடியாக மின் ஏலம் நடத்தவும் காலதாமதம் குறித்து விசாரணை நடத்தி பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ்குமார், புதுச்சேரியில் இன்னும் அமைச்சரவை முழுமையாக அமைக்கப்படாததால் நிர்வாகத்தில் குழப்பம் நிலவுவதாக கூறினார். தற்போது அதிகாரம் யாரிடம் உள்ளதோ அவர்களிடமே இந்த மனுவை அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் புதுச்சேரியை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். பொதுமக்களின் நலன் கருதி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக ஜூனோசிஸ் தினத்தை முன்னிட்டு கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜூனோசிஸ் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான ஜூனோசிஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கும் மனிதர்களிடமிருந்து விலங்குகளுக்கும் பரவக்கூடிய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுகாதார அமைப்பு கடைபிடித்து வரும் உலக ஜூனோசிஸ் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் டாக்டர் செல்வகுமார்
அறிவுறுத்தலின்படி கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையாளர் துர்கா தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் மண்டல விலங்குகள் நல அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து சிறப்புரையாற்றி செல்ல பிராணிகள் மற்றும் பிற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ரேபிஸ், எலி காய்ச்சல், பன்றி காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு ஜூனோசிஸ் நோய்கள், அவற்றின் அறிகுறிகள், பரவும் விதம் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து டிஜிட்டல் காட்சிகள் மற்றும் விளக்கப்படங்களின் மூலம் மாணவர்களுக்கு எளிமையாக எடுத்துரைத்தார். மேலும் தனிநபர் சுகாதாரம், செல்ல பிராணிகளை முறையாக பராமரித்தல், தடுப்பூசிகளை தவறாமல் செலுத்துதல் மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழலை உருவாக்குவதன் மூலம் ஜூனோசிஸ் நோய்களை தடுக்க முடியும் என்பதை வலியுறுத்தி ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியை கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையாளர் துர்கா தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்புரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோட்டக்குப்பம் நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் கிருஷ்ணவேல் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் ரேபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. மயிலத்தில் தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரிய கழகம் திண்டிவனம் கோட்டம் செந்தூர் உட்கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து பிரிவு அலுவலக ஊழியர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மயிலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திண்டிவனம் கோட்ட செயற்பொறியாளர் சிவசங்கரன் தலைமை தாங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசுகையில், அலுவலக ஊழியர்கள் உயர் அழுத்தம், தாழ்வழுத்தம் மின் பாதைகளில் பணி செய்யும் போது அவசியம் எர்த் ராட் போடப்பட்டு பாதுகாப்போடு கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் மற்றும் பொதுமக்கள் வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் நிலைய எர்த் கட்டாயம் பொருத்த வேண்டும் என பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை பின்பற்றப்பட வேண்டும். மேலும் ISI தரம் வாய்ந்த RCPC மெயின் சுவிட்சுகளை பயன்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசினார். இந்த கூட்டத்தில் உதவி செயற்பொறியாளர் தங்க மாரியப்பன், பிரிவு அலுவலக உதவி பொறியாளர்கள் புருஷோத்தமன், கணேசன், சண்முகம், விஜயபாரதி மற்றும் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பன் அறக்கட்டளை நிர்வாகியின் பிறந்த நாளை முன்னிட்டு நரிக்குறவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட மரக்காணம் பகுதியில் உள்ள நரிக்குறவர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. நாகப்பன் அறக்கட்டளை நிர்வாகி கணேஷின் பிறந்த நாளை முன்னிட்டு நரிக்குறவர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நரிக்குறவர்களை வைத்து பிரம்மாண்டமான கேக்கை வரவைத்து நரிக்குறவர்கள் கூட்டத்துடன் கூட்டமாக கலந்து கொண்டு கேக் வெட்டி பகிர்ந்து கொண்டனர். அங்குள்ள பகுதி நரிக்குறவர்கள் அனைவரும் உற்சாகமாக கணேஷுக்கு சால்வை அணிவித்து கைத்தட்டலுடன் உற்சாகப்படுத்தினர். அங்குள்ள நிர்வாகிகள் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டனர். நாகப்பன் அறக்கட்டளை நிர்வாகிகள் தினேஷ்குமார், மணி, இளவரசன், பிலால்பாய், பிரசாந்த், அமுதவன், மேத்யூ, ராஜ்குமார், சத்யராஜ், சாலையாபாய், அப்பு என்கிற குகன், ஏழுமலை, அபினன் மற்றும் அங்குள்ள பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு பிறந்த நாளை சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவிற்கு கண்டனம். இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம். இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடிய நபர் கைது. 9 இருசக்கர வாகனங்கள் மீட்பு. பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசி வாங்கிய 2 கைது. ஊசி மருந்துகள், சிரஞ்சுகள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.